ஒரு தனியார் அமர் சேவா மையத்திற்கு அரசு கொடுப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிடுவதற்கு என்ன காரணம்? ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதை செய்ய வேண்டும்? தமிழ்நாட்டில் நாடு முழுவதும் அரசு நிறுவனங்கள் அனைத்துமே தனியார் என்று போய்விட்டால் இந்த குழந்தைகளுக்கு மாதம் பணம் செலுத்த வேண்டியிருக்கும். இவர்களுக்கு ஆடை தேவைப்படும், இவர்களுக்கு உணவு அனைத்துமே யார் கொடுப்பா? தனியாரிடம் எல்லாமே பணத்தை வாங்கி கொண்டு தான் கொடுப்பார்கள். அதிலையும் சில தினங்களுக்கு முன்பு இந்த பள்ளியிலே ஒரு வேதனையான சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கீழே பணியாற்றும் திருமதி ராஜேஸ்வரி என்ற ஒரு அதிகாரி இந்த பள்ளியை நாங்கள் அமர்வு சேவா மையத்திற்கு நாங்கள் விடுகிறோம், எனவே இந்த பள்ளியை இழுத்து பூட்டி 5 புது பூட்டுக்களை வாங்கிட்டு வந்திருக்கிறார்கள், உங்களிடமும் சாவி கொடுப்போம் என்று அந்த தனியார் அமர் சேவா மையத்திலிருந்து ஒரு பணியாளரை அழைத்து அவர்கள் 5 சாவியை வைத்து கொள்வார்கள், நீங்கள் 5 சாவியை வைத்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இது எந்த அடிப்படையில் நியாயமாகும்? அரசு எவ்விதமான உத்தரவும் வழங்காமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த பணியாளர் இங்கு வேலை செய்கிறார் என்று வேலை உத்தரவும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு பள்ளியை இழுத்து பூட்டி 5 சாவிகளை அவர்களிடம் கொடுத்தால் இந்த பள்ளியில் உள்ள உணவுப் பொருட்கள், பள்ளியில் உள்ள பராமரிப்பு பொருட்கள், இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பா? இப்படி ஒரு அதிகாரி செயல்படுவது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அதே அந்த அம்மா ராஜேஸ்வரி அவர்கள் அரசிலே வேலை பார்த்தாலும் கூட அவர்கள் தனியாக அவர்கள் இதேபோது மாற்றுத்திறனாளி பள்ளிகள் என்று ஒரு 5 பள்ளியை அவர்கள் சொந்தமாக பணத்தை பெற்றுக்கொண்டு நடத்துவதாகவும் செய்தி அறியப்படுகிறது. இதையெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தீர விசாரணை செய்ய வேண்டும். இப்போது நமக்கு தெரிந்தவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இந்த பள்ளியை பற்றி சில அதிகாரிகள் தவறான செய்தியை கொடுத்து வருகிறார்கள். இதுவரை 12 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த பள்ளியை ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போது 6 மாதம் ஆகிறது. அவர்களும் இந்த பள்ளியை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த பள்ளி நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தூத்துக்குடியிலே திருமதி கனிமொழி அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். மாவட்ட அமைச்சராக திருமதி கீதா ஜீவன் அவர்கள் இங்கே குடியிருக்கிறார்கள். அவர்கள் சமூக நலத்துறையும் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லா சிறப்பு இருக்கிறது. இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மாவட்டத்தில் ஒரே ஒரு இந்த மாற்றுத்திறனாளி பள்ளியையும் அதே போல் கோவில்பட்டியில் இயங்கும் இந்த 2 பள்ளிகளையும் தனியார் சேவை மையத்திற்கு கொடுப்பதனால் என்ன பலன் அடைந்துவிடப் போகிறோம்? என்ன நன்மை அடைந்துவிடப் போகிறோம்? ஏன் இவர்களை தொடர்ச்சியாக இந்த அரசு ஊழியர்களை நிரந்தரமாக அரசு பணியாளராக இங்கு பணியமர்த்தி இவர்களுக்கு தரமான ஊதியத்தை கொடுத்து இவர்களுக்கு முழு நேர பணியாளராக அனைத்து அரசினுடைய சலுகைகளையும் கொடுத்தால் இந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு சிறப்பு பெறும்? அதனால் நாம் இந்த தமிழ்நாடு மக்கள் நல இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கிறோம். இங்கு பல்வேறு சமூக பிரச்சனைகளை கையில் எடுத்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரிடம் சந்தித்து கோரிக்கை மனுவும் கொடுத்திருக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் இந்த அரசு மாற்றுத்திறனாளி பள்ளியை தனியார் அமர் சேவா மையத்திற்கு கொடுக்கக்கூடாது. அதற்கு நாங்கள் எல்லாம் கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கிறோம். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றவர்களுடைய அரசு அதிகாரிகளுடைய பேச்சை நம்பி அவர்களுடைய பேச்சை மட்டும் கேட்டுக்கொண்டு தாங்கள் பள்ளியை நேரடியாக ஆய்வு செய்து இந்த பள்ளியில் படிக்கும் இந்த குழந்தைகளை தாங்கள் ஆய்வு செய்து இந்த குழந்தையினுடைய அப்பா அம்மா இவர்களுடைய நிலைமையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு தமிழக அரசே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவராக உங்கள் சிறப்பிலே இந்த பள்ளியை நீங்கள் வைக்க வேண்டும். இந்த பள்ளியினுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்து கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு என்ன பயிற்சி குறைபாடு இருந்தாலும் நமது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலே சிறப்பான டாக்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இங்கு ஒருவரை பணியில் அமர்த்தி இந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளையும் நீங்கள் வழங்கலாம். இதற்காக தனியார் என்ற ஒரு அமர் சேவா மையம் அந்த தொண்டு நிறுவனத்திடம் போய் இந்த பள்ளியை ஆய்வு செய்வதற்கும் இல்லை இந்த பள்ளியை பூட்டுவதற்கு சாவி கொடுப்பதற்கும் எப்படி நியாயமாகும்? இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால்
நாம் மிகவும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தாங்கள் நிச்சயமாக மறுபரிசீலனை செய்வீர்கள் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம். அப்படி தாங்கள் செய்யவில்லை என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நாங்கள் சென்னைக்கு சென்று நேரடியாக முறையிடுவதற்கும் தயாராக இருக்கிறோம். ஒருபொழுதும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய இந்த மாற்றுத்திறனாளி பள்ளியையும் கோவில்பட்டி பள்ளியையும் தாங்கள் தனியாரிடம் ஒப்படைப்பது என்று தாங்கள் நினைக்க வேண்டாம். அந்த முடிவை நீங்கள் கைவிட வேண்டும் என்று உங்களிடம் நாங்கள் ஒரு பொதுமக்கள் கோரிக்கைக்காக தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் நிச்சயமாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இங்கு பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நீங்கள் ஒரு மாற்றத்தை செய்து அவர்கள் வாழ்க்கையும் ஒளிமயமாக மாற்றுவதற்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களையும் நீங்கள் மீண்டும் நல்ல தரமான ஊதியம் கொடுத்து அவர்களுக்கு ஏற்கனவே குறைக்கப்பட்ட ஊதியத்தையும் நிறுத்தப்பட்ட ஊதியத்தையும் மீண்டும் நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். இந்த பள்ளியை உங்களுடைய தலைமையில் சீரோடும் சிறப்போடும் வளமாக நீங்கள் இந்த பள்ளியை வளர்த்தெடுக்க முன்வர வேண்டும் என்று தூத்துக்குடியிலிருந்து சாமு காந்தி இந்த கோரிக்கையை உங்களிடம் நான் வைக்கின்றேன். வணக்கம், நன்றி. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 22 வருடங்களாக செயல்படும் அரசு வித்யா பிரகாசம் சிறப்பு பள்ளி தற்போது தனியாரிடம் ஒப்படைப்ப இருப்பதாக செய்தி. தனியார் அமர் சேவா தொண்டு நிறுவனத்திடம் இந்த பள்ளியை ஒப்படைக்க இருப்பதாக தகவல் சமீபத்தில் வந்திருக்கிறது. இது தொடர்பான செய்தி. இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களிடம் நாம் ஒரு பேட்டி பதிவு செய்கிறோம். அதன் விவரம். இந்த பள்ளியில் உங்களுடைய குழந்தை எத்தனை ஆண்டுகளாக படித்து வருகிறார்கள்? 20 ஆண்டு காலமாக படித்து வருகிறான். அவன் எந்த விதமான பிரச்சனையும் அவனுடைய வேலையை அவனே செய்வதற்கு முன் வந்து அங்கு நடத்தும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நிர்வாகத்தின் பேர் படித்ததனால் எந்த விதமான அவனுடைய வேலையை அவனே செய்து கொள்கிறான். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகையால் இப்போ பிரைவேட்டிடம் ஒப்படைத்தால் எங்களால் பணம் கட்டவோ இல்லை அது ஃபஸ்ட் கட்டணம் கட்டுவதற்கோ எங்களால் இயலாது என்பதற்காக நாங்கள் இதை தயவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்திற்கு கொண்டு போவதற்காக இந்த வழிமுறையை நாங்கள் செய்து கொள்கிறோம். அரசு பள்ளி ஆசைப்படும் குழி வரணும், ஏனி வரணும், பேசணும். முன்னால் என்னுடைய பொண்ணு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து கொண்டு இருந்தாங்க. அங்கே வந்து ஃபீஸு கட்ட முடியாது, ஃபீஸ் எங்களால் கொடுக்க முடியல. நிறைய டார்ச்சர் பண்ணதுனால தான் நாங்கள் இந்த அரசு பள்ளியில் கொண்டு என் பிள்ளையை கொண்டு சேர்த்தேன். 2 வருஷமாக சேர்த்துருக்கோம். ஆனால் வந்து இங்கே கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இந்த ஸ்கூலில் இனி இந்த பிள்ளைங்களுக்காக நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் அரசு பள்ளியாக நீங்கள் கொடுக்கணும். இனி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சலுகைனாலுமே கவர்மெண்ட் மூலியமாகவே அந்த பெண்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் என் பொண்ணு இந்த வித்யா பிரகாசம் ஸ்கூலில் 2 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல சிறப்பான முறையில் சொல்லிக் கொடுக்காங்க டீச்சர்மார். இப்போ வந்து இதை வந்து ப்ரைவேட்டாக கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அதனால் அரசு பள்ளியாக நேரடியாக கலெக்டர் நேரடியாக பார்வையிட்டு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சலுகை கொடுக்க இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அது இங்கே 14 வருஷமாக படிச்சுட்ருக்கேன். எந்தவித ஃபீஸுமே இல்லாமல் பஸ் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு எதுவுமே இல்லாமல் படிச்சுட்ருக்கேன். இவளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. இப்போ இது வந்து ப்ரைவேட்டு என்ஜிஓக்கு போவதா இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது போகாத மாதிரி மாவட்ட ஆட்சியர் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு வேண்டுகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் முத்தம்மாள் காலனியில் இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான இந்த பள்ளி கடந்த 22 ஆண்டுகளாக இயங்கி வருவதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது.
இந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு காலை உணவு, மதிய உணவு சிறப்பாக வழங்கப்படுகிறது. இந்த குழந்தைகள் கடுமையான பயிற்சியின் மூலமாக நல்ல ஒரு திறமையானவர்களாக இவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் இந்த பள்ளியில் படிப்பதனால் இவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றமும் கிடைத்திருக்கிறது. ஆனால் நாம் இப்போ அறிவது, இந்த அரசு மாற்றுத்திறனாளி பள்ளியை புதியதாக தூத்துக்குடிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக வருகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் IAS அவர்கள் தனியார் அமர் சேவா தொண்டு நிறுவனத்திடம் ஒப்படைப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது மிகவும் ஒரு வருத்தத்தகுந்த செய்தி. தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு மாற்று நலத்துறையை தன்னுடைய கைவசம் வைத்து தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு சலுகைகளையும் பல்வேறு உதவிகளையும் சிறப்பாக செய்து வந்திருக்கிறார்கள். கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பு தூத்துக்குடியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு ராஜாராம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் 2003ஆம் ஆண்டு இந்த பள்ளியை தொடங்கியிருக்கிறார்கள். அன்று முதல் இதுவரை 12 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த பள்ளியை வருகை தந்து இதை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து பல்வேறு உதவிகள் இந்த மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். பல்வேறு சிறப்புகளும் நடந்திருக்கிறது. இந்த நேரத்திலே இந்த பள்ளியிலே இருக்கை வசதிகள், கட்டுமானங்கள் சரியாக இல்லை என்று தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கனிமத்துறையின் சார்பாக 1 கோடி மதிப்பிலே புதியதாக இங்கு கல்வி கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது, சமையல் கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது, சிறப்பாக செயல்படுகிறது. அதேபோல் இந்த பள்ளிக்கென்று இந்த குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக, இந்த குழந்தைகளுடைய பயன்பாட்டிற்காக இந்தியன் ஆயில் நிறுவனம் 17 லட்சத்திலே ஒரு மிகப்பெரிய பஸ்ஸு வாங்கி இந்த பள்ளி மாணவர்களுக்காக இலவசமாக கொடுத்திருக்கிறது. அந்த பஸ்ஸிற்கு தேவையான டீசலை தூத்துக்குடியில் சிறப்பாக தொழில் நடத்தி வரும் சாமி பெட்ரோல் பல்க்கினுடைய உரிமையாளர் அவர்கள் இலவசமாக டீசலும் வழங்கி வந்திருக்கிறார்கள். அதுபோல இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் அமருவதற்காக 5 லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் அவர்களுக்கு இருக்கை, சேர், பெஞ்சு தயார் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு சிறப்புகள் செய்து வருகிறார்கள். ஆனாலும் இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த பஸ்ஸை இயக்குவதற்கு ஒரு டிரைவரை பணியில் அமர்த்தாமல் அந்த டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்ற காரணத்தை முன்னிட்டும் இப்போது அந்த பஸ்ஸு முடக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களாக அந்த பஸ்ஸு முடங்கியிருக்கிறது. இதுவும் மிகவும் ஒரு வேதனையான செய்தி. நாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு தனியார் இந்த பள்ளியை ஒரு தனியார் அமர் சேவா மையத்திற்கு அரசு கொடுப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிடுவதற்கு என்ன காரணம்? ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதை செய்ய வேண்டும்? தமிழ்நாட்டில் நாடு முழுவதும் அரசு நிறுவனங்கள் அனைத்துமே தனியார் என்று போய்விட்டால் இந்த குழந்தைகளுக்கு மாதம் பணம் செலுத்த வேண்டியிருக்கும். இவர்களுக்கு ஆடை தேவைப்படும், இவர்களுக்கு உணவு அனைத்துமே யார் கொடுப்பா? தனியாரிடம் எல்லாமே பணத்தை வாங்கி கொண்டு தான் கொடுப்பார்கள். அதிலையும் சில தினங்களுக்கு முன்பு இந்த பள்ளியிலே ஒரு வேதனையான சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கீழே பணியாற்றும் திருமதி ராஜேஸ்வரி என்ற ஒரு அதிகாரி